ஒவ்வொரு ராசிக்கிட்டையும் இருக்கக்கூடிய தீய குணம் என்ன, டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசிக்கிட்ட நான் 2 குணங்கள் நான் பார்த்துருக்கேங்க. டாக்ஸிக்கான விஷயம்னு 2 பார்க்குறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் கும்பராசியை லவ் பண்ணுறீங்களோ, கல்யாணம் பண்ணியிருக்கீங்களோ வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு சன்னியாசியை கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை சன்னியாசியை லவ் பண்ணுறீங்க. ஒரு சன்னியாசி எப்படி இந்த உலகமே அழியிற ஜோன் வந்தாலும் அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருப்பாரோ, அதே போல் தான் ஒரு கும்பராசி செயல்படும். கும்பராசியை எமோட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கும்பராசியால் 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் போக முடியாதுங்க. நான் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சொல்கிறேன், என்னுடைய ரிசர்ச் மட்டும் தான் நான் சொல்கிறேன். இது கம்ப்ளீட்டாக இதான் அப்படின்றத நான் சொல்ல வரல. என்னுடைய ரிசர்ச் படி நான் சொல்கிறேன். கும்பராசிகளால் பெரிய வெற்றிகளும் அடைய முடியாது, பெரிய தோல்விகளும் அடைய முடியாது. கும்பராசி அதை பேசிக்காக விரும்பவே விரும்பாது. தான் நம்பர் 1 இருக்கவும் விரும்பாது, நம்பர் லாஸ்ட்டில் இருக்கவும் விரும்பாது. கும்பராசி எல்லாத்துலேயும் மிடில் மேனாகவே இருக்க ட்ரை பண்ணும். இந்த எக்ஸ்ட்ரீமும் போக மாட்டாங்க, அந்த எக்ஸ்ட்ரீமும் போக மாட்டாங்க. கோவப்பட்டாலும் இந்த எக்ஸ்ட்ரீமும் போக மாட்டாங்க, லவ்வாக இருந்தாலும் எந்த எக்ஸ்ட்ரீமும் போக மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க உங்ககிட்ட பெருசாக ஃபீலிங்ஸ் காட்டுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் அவங்ககிட்ட ஃபீலிங்ஸை மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ஆள். நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்கிட்ட போய் மட்டும் ஃபீலிங்ஸ் அவங்க மனசுலேருந்து ஒரு மீன ராசி போல், ஒரு விச்சிக ராசி போல், கடகராசி போல் அவங்க ஃபீலிங்ஸை வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னா நான் லிட்ரலி மொட்டை அடிச்சு கூட ரெடி. ஏன்னா என் ரிசர்ச் படி கும்பராசியாக ஃபீலிங்ஸை காட்டவே மாட்டாங்க. ஒரு சன்னியாசி போல் வாழக்கூடிய ராசி கும்பராசி. எமோஷன்ஸ் ஒரு பாதை, இன்டெலெக்சுவலாக திங்க் பண்ணுறது ஒரு பாதை. அவங்க இன்டெலெக்சுவலாக திங்க் பண்ணுற பாதையை தான் 99.9% டைம் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் எமோஷனலான ஸ்டோரியை சொல்லுங்கள். புரியுங்களா? உங்களுடைய ஐடியா என்னவாக இருக்குன்னா அவங்களை தேர்த்துவாங்க எமோஷனல் ஸ்டோரி கேட்டோன்னே. ஆனால் அவங்க இன்டெலெக்சுவலாக அதை யோசிச்சு, ஏன் நீ இதை பண்ணல, அதை பண்ணல, இப்போ நீ இதை பண்ணு, இப்போ நீ அதை செய்யணும், ரொம்ப இன்டெலெக்சுவலான பதில்கள் தான் கொடுப்பாங்க. உங்களுடைய மைண்ட் என்ன இருக்குன்னா எமோஷனலாக அவன் கேட்கட்டும்னு நினைப்பீங்க, எனக்கு பதில் கூட வேண்டாம், அவன் கேட்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க மைண்ட் அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையுமே இன்டெலெக்சுவலாக அணுகக்கூடிய ராசி கும்பராசி. 2வது நான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான ட்ரைட் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ஸில் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போக மாட்டாங்க. அப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகலன்னா, அதான் நான் சொல்ல போல, கும்பராசியில் ஒரு மஜ்னுவோ ஒரு ஷாஜகானோ சரிங்களா ஒருத்தர் வரவே முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக லவ் பண்ணவே மாட்டாங்க. எல்லாமே அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நடுவுலையே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ கும்பராசியால் எந்த எக்ஸ்ட்ரீமும் போக முடியாதுங்கிறதே நான் அவங்ககிட்ட பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்.